நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருமே ஒன்று சேர்ந்துங்கிறீங்க. இன்னைக்கு கடம்பூர் ராஜு நாங்கள் எல்லாமே ஒன்றா தானே இருக்கோம், நாங்கள் எங்கே பிரிந்திருக்கோம், எல்லாமே ஒன்றா இருக்கோம், அவரே தனியாக இருக்காரு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரியும், பிரிந்திருக்கிறோமா ஒன்றாக இருக்கிறோமா அது தெரியும். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக விடாது என்பதை நான் கடம்பூர் ராஜு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுங்க. இன்றைய கூட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவு என்ன? இந்த கூட்டத்தில் இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் மாவட்ட அளவில் நடத்திருக்கீங்க. இந்த கூட்டத்தில் கழகத்தினுடைய அனைத்து தேனி மாவட்டத்தில் கழகம் ஒன்றாக இருக்கும்போது என்னென்ன நிர்வாகிகள் இருந்தார்களோ அவர்கள்லாம் அப்படியே இருக்காங்க. அவருடைய மனதின் குரலாக அறிய வேண்டும் தான் நான் இங்கு வந்து இந்த கூட்டத்தை கூட்ட சொன்னேன். மாவட்ட கழக செயலாளர் நேற்று தான் சொன்னேன். அனைத்து நிர்வாகிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒருங்கிணைந்த குரலாக தலைமை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுக்கின்ற கழகமாக இருக்கின்ற இந்த கழகத்தினுடைய தலைமை முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அனைவரும் ஒருமித்த குரல். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்ற 100% நம்பிக்கை இருக்கிறது என்று டிடிவி தினகரன் ஆசைப்பட்டிருக்காரு. அதிமுக நீங்களே சொல்லியிருக்காரு. அதிமுக நீங்களே இப்போ என்ன சொன்னீங்க? திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார் என்று சொன்னீர்கள். அவருடைய ஆசை. அந்த கூட்டத்தில் இதன் மூலம் அவருக்கு அழைப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நட்பின் அடையாளமாக அவர் அந்த அழைப்பை விட்டிருக்கிறார். அதிமுகவிற்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் சேர்த்த அதிமுகவிற்கு அவர் நன்றிக்கடன் செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதுதான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் ஒரு கருத்தை சொல்றேன். இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். இன்றைக்கு எதிரும் புதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஜனநாயக கூட்டணியில். அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்குது. நாங்கள் இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம். அதிலிருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டிடிவி மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையும் தானே சொல்கிறேன். அவரை இணையும் சொன்னால் என்ன செய்யலாம்ல? அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற மாபெரும் வெற்றி அடையும். தேசிய ஜனநாயக கூட்டணி இது வரைக்கும் யார் சார் உங்கள்கிட்ட சேர்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க? அதெல்லாம் ரகசியம், பரம ரகசியம். எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கன்னு உங்களோட இருக்க ஆதரவாளர்கள்லாம் நிறைய திமுகவுக்கு எல்லாமே போயிருக்காங்க சார். வைத்தியலிங்கம் போன்றவர்கள்லாம் போயிருக்காங்க இல்லையா? இந்த இரண்டாவது தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதே திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் திரு வைத்தியலிங்கம் அவர்களால் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். தேசியங்களும் வதந்திகளும் செய்தித்துறையிலிருந்தும் தொலைக்காட்சி துறையிலிருந்து பரப்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். பணிவான வேண்டுகோள். பார்த்துக்க. நீங்கள் எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையா? இந்த மாதிரி பொய் செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருக்கீங்களே. இப்போ அண்ணன் எந்திரிச்சு கொஞ்சம் சதம் போட்டு பேசினார். பொறுமையாக இருங்கப்பா. அதை இங்கே குழப்பம் ஏற்படுன்னு ஒரு பத்திரிக்கை, ஒரு தொலைக்காட்சியில் போட்டுக்கிறேன். இது எந்த விதத்தில் நியாயம் இருக்குது சொல்லுங்க. கூட்டத்தை அமர்த்திட்டு யார் இங்கே சண்டை உள்ள எல்லாம் சமாதானமாக ஒருங்கிணைந்து அண்ணன் தம்பியாக தான் நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு இருக்கோம். நான் கூட சொன்னேன், மனதின் குரலாக நீங்கள் எழுதி கொடுங்கன்னு. நாங்கள் எழுதி கொடுக்க மாட்டோம், உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒழிப்போம் ஒருமித்த குரலாக ஒழித்து கொண்டிருக்கிறோம். இது எங்கே குழப்பம் வந்துச்சு? எதுக்கு அந்த தொலைக்காட்சி அதுக்குள்ளே முந்திக்கிட்டு போய் சொல்லி செய்தி போடுறீங்க? குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்று சில செய்திகளில் அது வந்திருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் என்ன குழப்பனாலும் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இல்லை, தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த இயக்கம் தொடங்கவில்லை. நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறணும். கழகத்தினுடைய சட்ட விதியை மீட்டெடுப்பதற்காக சட்ட போராட்டம் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அப்ப இந்த தேர்தலை வந்து புறக்கணிக்கிறீங்கன்னு நீங்களா இப்பதான் சொன்னேன், நீங்களா ஒரு கருத்தை திணிக்காதீங்க, தமிழக மக்கள் எடுத்து தொடர் திணிக்காதீங்கன்னு சொல்றேன். ஏன் முன்னாலே உட்காந்து நீங்க திணிக்கிறீங்க, இது எப்படி சொல்லுங்க? ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க அப்போ. எந்த சின்ன பேசுங்க நல்லா மைக் வேணுமா? முன்னாடி வந்து டிடிவி என்ன செஞ்சாருன்னா அதிமுகவில் ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவர்கிட்ட கேட்கிற போது ஸ்லீப்பர் செல் எல்லாம் லைவ் செல் ஆயிடுச்சு, நாங்க அண்ணன் தம்பிய சண்டை போட்டாலும் திமுகவை எதிர்க்கிறது ஒன்று சேரும் சொல்லியிருக்காருல்ல. நான் ரெடி திரு டிடி சிவன் அவர்களும் அவருடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெடியா கேட்டு சொல்லுங்க. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.